வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் குருமா. அதுக்கு தேவையான பொருட்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கடல்பாசி, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கேக பச்சை மிளகா, கசகசா இருந்தால் கசகசா வச்சுங்க. நான் கேஷ்யூ வச்சுருக்கேன் கசகசா இல்லாதனால. உங்கள்கிட்ட கசகசா இருந்தால் கசகசாவும் வச்சு அரைச்சிக்கோங்க. ரெண்டுமே வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. காய் என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, காலிஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரோசன் பட்டாணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? கடாய் வச்சாச்சு. கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் காஞ்சோன்னையும் பட்டை, கிராம்பு இதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வதங்கின பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்க காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். காயை நல்லா தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. பெரட்டி விட்ட பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து பெரட்டி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போது 5 மினிட்ஸ் கழித்து ஒரு 1/2 டம்ளர், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேருங்க. காயெல்லாம் அதிலே வேகட்டும். மறுபடியும் மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, இதில் நான் சோம்பு சொல்ல மறந்துட்டேன். சோம்பு சேர்த்து தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சு, அரைச்சிக்கலாம். இது நம்ம அந்த காயில் ஊற்றிக்க வேண்டியதான். காயில் சேர்த்துட்டுங்க. தண்ணிலாம் இஞ்சிருச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். உள்ளே சேர்த்துருங்க, தேங்காய் சேர்த்துருங்க. தேங்காய் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். காய் வெந்துருச்சுன்னா நம்ம குருமா ரெடி. காய் வெந்துருச்சு, நம்ம குருமா ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வெஜ் குருமா ரெடி. டடாடன். நம்மளோட இட்லி, தோசைக்கு தேவையான, சப்பாத்திக்கு தேவையான வெஜ் ஒயிட் குருமா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.